குழப்பமான அரசியல் சூழலில் ராஜ்யசபா சீட்டுகள் மூலம் கூட்டணியை திடமாக உறுதி செய்யும் லட்டு போன்ற ஒரு வாய்ப்பு எடப்பாடிக்கு கிடைத்தது. அதை தவறான அரசியல் கணக்கால் அவர் கோட்டை விட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆனால் தேமுதிக பாமகவிற்கு அவர் சீட் கொடுக்காமல் தவிர்த்ததன் பின்னணியில் எடப்பாடியின் ராஜதந்திரம் இருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. தமிழகத்தில் காலியான 6 ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 4 திமுகவுக்கும் 2 அதிமுகவுக்கும் கிடைக்கும். திமுகவாவது ஒரு சீட்டை கமலுக்கு விட்டுக் கொடுக்க அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு தரவில்லை. அதிமுகவின் இந்த முடிவால் குறிப்பாக தேமுதிக மிகப்பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறினாலும் பிரேமலதா பிடிகொடுத்து பேசாமல் இருக்கிறார். கூட்டணியில் இருக்கிறோம் என்பதையும் அவர் உறுதி செய்யவில்லை. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் தான் தெளிவுபடுத்தப்படும் என அதிரடியாக கூறிவிட்டார். அன்புமணிக்கு மீண்டும் வாய்ப்பு தராததால் எடப்பாடியின் அரசியல் வியூகம் என்ன என்பது தெரியாமல் சொந்த கட்சியினரே குழம்பி போயிருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து அதிமுக சீனியர் ஒருவரிடம் பேசினோம். மக்களவையில் அதிமுகவுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. அதனால் மாநிலங்களவையில் அதிமுகவின் பங்கு இருக்க வேண்டும் என்பதே எடப்பாடியாரின் எண்ணம் என்று கூறப்படுகிறது. மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்ற பாஜகவுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அதிமுகவின் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் மூலம் பாஜகவை ஆட்டி படைக்க முடியும் என எடப்பாடி நினைக்கிறாரா? தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தால் பாமக கோபித்துக் கொள்ளும். அதனால் 2 கட்சிகளுக்கும் வாய்ப்பு தராமல் தன்வசமே வைத்துக் கொள்வது என எடப்பாடி முடிவு செய்தார் என்று எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 30ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் சென்னை பசுமைவடி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் திடீரென வருகை தந்தார். பிறகு 1.5 மணி நேரம் இருவரும் ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது சுதீஷ், சட்டமன்ற தேர்தலில் உங்களுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் கேட்கும் தொகுதியை தருவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக உறுதியளித்தீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றாராம். இதற்கு பதிலளித்த எடப்பாடி, அப்போது நான் வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக குறைந்தபட்சம் 5 சீட் ஜெயிக்கும் என நினைத்திருந்தோம். அப்படி ஜெயித்திருந்தால் நீங்கள் கேட்ட ராஜ்யசபா சீட்டை கொடுத்திருப்போம். ஆனால் ஒரு இடத்திலும் கூட நாங்கள் ஜெயிக்கவில்லை. மக்களவையில் எங்களுக்கு எம்பிக்களே இல்லை. ராஜ்யசபாவில் தான் வாய்ப்பு இருக்கிறது. அதை எப்படி நாங்கள் விட்டுத்தர முடியும்? அதனால் அடுத்த முறை ராஜ்யசபா சீட் தருகிறோம் என சமாதானப்படுத்தி பிரேமலதாவுக்கும் இதை புரிய வைக்கும்படி கூறினாராம். இதை சற்றும் எதிர்பார்க்காத சுதீஷ், எப்படியாவது எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுங்க என மீண்டும் வலியுறுத்திவிட்டு அங்கிருந்து சோகமாக கிளம்பி சென்றார் என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். தற்போது ராஜ்யசபா சீட்டுகளை பெற்றுக்கொண்டு தேர்தல் நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் எடப்பாடியார் முன்ஜாக்கிரதையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாராம். 2026 திமுகவின் NR இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், திருச்சி சிவா, கனிமொழி சோமு, அதிமுகவில் தம்பிதுரை, தமாகவின் வாசன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. அந்த 6 இடங்களுக்கான தேர்தல் 2026 மார்ச் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரமும் சூடு பிடிக்கும். அந்த நேரத்தில் ராஜ்யசபா பதவியை தேமுதிக, பாமக என ஒதுக்கினால் 2 கட்சிகளும் வேறு எங்கும் கூட்டணிக்கு போக முடியாது என எடப்பாடி கணக்கு போட்டுள்ளாராம். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக 2.59% வாக்குகளை பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாமக 4.31% வாக்குகளை பெற்றது.
அதிமுக 20.46%, பாஜக 11.24% வாக்குகளை பெற்றிருந்தன. இந்த கட்சிகள் சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த நல்வாய்ப்பாக அமையும் என எடப்பாடி கணக்கு போடும் நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே இருக்க இப்போதே கூட்டணியை உறுதி செய்துவிட்டால் திமுக ஏதாவது செய்து குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதால் எடப்பாடி தேர்தல் வியூகத்தை மாற்றி அமைத்து இருக்கிறார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜ்யசபா சீட் முடிஞ்சா வாங்கி காட்டு. குமுதம் செய்திகளுக்காக ரையான் பாபு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.